எங்கள் அம்மா வீட்டுக்கு திருவிழாவுக்கு போகிறோங்க. போகிற வழியில் இந்த மலையெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன தான் இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு போகிறோம்னா அது ஒரு ஹாப்பி தாங்க. எல்லாருக்கும் அப்படி தானே. வெயில் தாங்க மண்டையை பாய்ஞ்சிச்சு. சரியான வெயிலுங்க. எப்படி வெயில் அடிக்குது பாருங்கள். இந்த வெயிலில் இடையில ஜூஸ் குடித்தோங்க, கரும்பு ஜூஸ். இதை குடித்தா தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் சில்லுன்னு நல்லா ஐஸ் போட்டு சூப்பராக குடித்தோங்க. குடிச்சிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோங்க. கிளம்பும்போது அந்த மலையை வெயில் எல்லாத்தையும் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் நாங்கள் தான் கருகிட்டோங்க. அதோடு அந்த நெல் வயல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக பசுமையாக இருக்குது. அழகாக பார்த்துட்டு இப்போ மணி ஒரு 6 மணி மணியாக இருக்குது. மணி 3 மணி மாதிரி சரியான வெயிலுங்க. அதுக்கப்புறம் இடையில ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு போனோன்னா இடையில நின்றுட்டோங்க. பைபாஸில் நின்றுட்டு அதில் வேறு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோங்க. பாருங்கள், அந்த ஃபோட்டோ வீடியோலாம் எங்கள் முடியெல்லாம் தலையெல்லாம் ஃபோட்டோ எடுக்கும்போது தலையெல்லாம் முடி நட்டுட்டு நிற்கிது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு நானும் என் பசங்க எல்லாமே எடுத்துகிட்டு அதோட மறுபடியும் கிளம்பிட்டோங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். நைட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருக்காங்க. என்னென்னா இட்லி, செம்ம சாப்பாடுங்க. அம்மா வீடுனாலே ஸ்பெஷல் தானே. நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் எங்கள் அம்மாவுக்கு. அம்மா பாவம் இல்லை, செம்மையாக சாப்பிட்டாங்க. அம்மா வீடுனாலே தட்டுக்கு சோறு வரணுன்ற ஒரு ஆசை வேணும். என்ன தான் நம்ம அடுத்த வீட்டில் சாப்பிட்டாலும் நம்ம அம்மா வீட்டில் சாப்பிட்றது ஒரு இதுதாங்க. அதுக்கப்புறம் நைட்டு எல்லாருமே திருவிழா கிளம்பிட்டோங்க. கிளம்புனதுக்கப்புறம் எல்லாம் தேர் பார்க்க நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அம்மா, அப்பா, என் ஹஸ்பண்டு, தம்பி, என் பசங்க, எங்கள் அக்கா எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தாங்க. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தேர் வந்துடுச்சுங்க. நம்ம ஜாலியாக பொறுமையாக சாமி கும்பிட்டு அதோட வந்துட்டோங்க. தேர் அப்போ தான் கிளம்புது. எங்கள் ஊர்லலாம் எப்படி தேர்னா நைட்டு கிளம்புவாங்க. 10-11 மணி போல் கிளம்புவாங்க. விடிய காலையில் 4 மணிக்கு தாங்க திரும்ப கொண்டு தேர் நிறுத்துவாங்க. அது வரையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தெருவாக எல்லா இடத்துக்கும் போவோம். சாமியை நிப்பாட்டு தேர் இழுத்துட்டு போவாங்க. அது மாதிரி என் பையனும் சின்ன பையன் இந்த வாட்டி அழுக்கு அடம் பிடிச்சி போயிட்டாங்க. தேருக்கு பின்னாடியே போயிட்டாங்க. எப்போ வரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் கூட நடக்க முடியாது அப்படி இப்படின்னு நினச்சோம். ஆனால் அழகாக போயிட்டு வந்துட்டாங்க என் பையன், சின்ன பையன். தேர் பார்த்துட்டு அப்படியே சொந்தக்காரங்கள்லாம் பார்த்து எல்லார்ட்டையும் ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தாங்க எல்லாரையுமே பார்க்க முடியும். இந்த அக்கம் பக்கத்து வீடு, பெரியம்மா, சித்தி, சித்தப்பண்ணு, சொந்தக்காரங்க, அவங்க வீட்டில் எல்லாரையும் பார்க்குறது, பேசுகிறது, அக்காங்க எல்லாரையும் பார்க்குறது, பேசுகிறது செம்ம ஜாலியாக இருக்குங்க. திருவிழானாலே அது ஒரு வைப்பு தாங்க. உங்களுக்கும் இதே மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். தேர் கிளம்பிச்சு, எங்கள் வீட்டுக்கிட்ட வரப்போது பாருங்க. வந்துச்சா தேர் வந்தோன்னே அந்த ஒரு சவுண்டு, வேடி எல்லாம் போகும்போது ஒரு சந்தோஷமாகிடுங்க எல்லாருக்குமே. இதாங்க எங்கள் கோயில். தேர் வந்தோன்னே சாமியை கும்பிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோங்க. தேர் வரணும். இந்த பாருங்க வந்துடுச்சு. சாமி கும்பிட்டோம். ஒவ்வொருத்தராக போயிட்டு மிளகு வர்த்தியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு மாலை போட்டு சாமி கும்பிட்டோம். இது எங்கள் சித்தி வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டோம். தேர் கிளம்பும்போது எங்கள் சித்தி வீட்டிலேருந்து சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு விடிய காலையில் தான் வரும். அதுக்குள்ளே என்ன பண்ணோம், கோலம் எங்களுக்கு தெரிஞ்ச கோலத்தெல்லாம் போட்டு ரோட்டில் கோலம் போட்டு இந்த பாருங்க கரெக்டாக இப்போ மணி 3 மணி, இங்கே 3:30 மணி அப்போ தாங்க வந்துச்சு தேர் எங்கள் வீட்டுக்கு வந்தோம்னா எல்லாருமே தூங்கிட்டாங்க. நான், அம்மா, பெரியப்பா இவங்க மட்டும் தாங்க முழிச்சிருந்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட், நாங்கள் 4 பேர் தான் முழிச்சிருந்தோம். 4 பேர் மட்டும் சாமி பார்த்துட்டு அப்போவே தான் மிளகு வர்த்தி மாலையெல்லாம் போட்டோம்ல. அதனால் இப்போதைக்கு கேண்டில் பிடிச்சிட்டு உண்டியலில் காசு போட்டு சாமி கும்பிட்டு அதோட இங்கே என்னென்னா தேரை இனிமேல் தாங்க நிலைநிறுத்தும் போது சூப்பராக இருக்கும். தேரை கொண்டு நிப்பாட்டிட்டு சாமி எடுத்து வைக்கும்போது அதாங்க செம்மையாக இருக்கும். வெட்டி போட்டு அந்த சாமியெல்லாம் எடுத்துக்கிட்டு செம்மையாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து
முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. அதோட வீட்டுக்கு வந்துட்டு என்ன மறுபடியும் எந்திரிக்க முடியாமல் செம்ம தூக்கம். எழுதி போகணுன்றீங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் எல்லாம் ஜாலியாக கதை பேசிட்டு அம்மா வீட்டில் அதுக்கப்புறம் தான் படுத்தோம். படுத்தா காலையில் எந்திரிக்கவே முடியலங்க. அப்புறம் காலையில் எழுந்துச்சி லேட்டாக டீ குடித்தோம். அம்மா வீடுனாலே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, டீ வேணுமா, காஃபி வேணுமா, பூஸ்ட் வேணுமா, ஹார்லிக்ஸ் வேணுமா, என்ன கேட்டாலும் சரி அத்தனையும் போட்டு தருவாங்க. அதுதாங்க அம்மா. இங்கே பாருங்கள், காஃபி ஒன்று, பூஸ்ட்டு ஒன்று,